எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் நீங்கள் செய்கிற இடியாப்பம் சாஃப்டாக இருக்கணுமா, கையே வலிக்காமல் இடியாப்பம் பிழியணுமா, அப்போனா இந்த வீடியோ பாருங்கள். இது கூடவே உங்களோட டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி குக்கிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெத்தடில் இடியாப்பம் எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்குங்க. இடியாப்பம் பிழியும் போது கை வலிக்காமல் சும்மா பூ போல் உங்களுக்கு வந்து விழுகும். அந்தளவு ரொம்ப ஈஸியான மெத்தடு. கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது அந்த மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவு பச்சரிசியை 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அரிசியை கழுவிட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அரிசியில் இருக்க தண்ணியை கொஞ்சம் எடுத்துடுங்க. இப்போ அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அரிசிக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதில் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆனாலும் பயப்படாதீங்க. இதை நீங்கள் நைஸாக அரைக்கணும். எந்த அளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. தொட்டு பார்த்தா உங்களுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் கூட திப்பி திப்பியாவோ குருணையாவோ இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டிங்கனாலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா இந்த மெத்தடுக்கு தண்ணி அளவு தேவையில்லை. அதனால பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ்னு யாருனாலும் ரொம்ப ஈஸியாக இதை செய்யலாங்க. இப்போ மாவை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாவை அடிகனமான பாத்திரம், அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரம், இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கணும். இடியாப்பம் பிழிஞ்ச பிறகும் இடியாப்பத்தோட அந்த சாஃப்ட்னஸ் போகாமல் இருக்க 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வாசனையாகவும் இருக்கும். இடியாப்பத்தை நல்லா பூ போல் சாஃப்டாகவும் ஆக்கி கொடுக்கும். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வைங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் கிளறி கொடுங்க. நீங்கள் கிளறி கொடுக்க ஆரம்பித்த உடனே மாவு அப்படியே கட்டியாக ஆரம்பிக்குங்க. மாவு நல்லா இந்த மாதிரி கடாயிலிருந்து ஒட்டாமல் ஒன்று திரண்டு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஏன்னா மாவு ரொம்ப இறுகிடுச்சுன்னா பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். மாவு லேசாக இறுக ஆரம்பிக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாவோட சூடு குறையட்டும். சூடு குறைஞ்ச பிறகு கைகளில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்று திரட்டி இது போல் எடுத்துக்கோ. இந்த மாவை தனித்தனியாக உருண்டைகள் போல் இது போல் நீல வாக்கில் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இடியாப்பம் பிழியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து நான் எடுத்துருக்கிறது இது போல் ஒரு கவர் தாங்க. நான் எடுத்துருக்கிறது பாயசம் மிக்ஸோட கவர். இதுக்கு பதிலாக பால் கவர் இருந்தால், அப்படி இல்லைன்னா பருப்புலாம் கொட்டி வைக்கிற கவர்னு உங்ககிட்ட ஃபாயில் பேப்பர் மாதிரி இருக்கிற எந்த கவர்னாலும் ஓகேங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இடியாப்பம் அச்சு எடுத்துக்கோங்க. இதை இந்த கவர் மேலே இது போல் நான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கவரை நம்ம இடியாப்பம் அச்சு சைஸுக்கு நல்லா வட்டமாக வெட்டி எடுக்க போகிறோம். இது நல்லா சுற்றி இது போல் வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்திங்கன்னா இந்த கவர் உங்களுக்கு 2 துண்டாக கிடைக்குங்க. அந்த 2 துண்டு கவரையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா இந்த மெத்தட்லையும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த 2 துண்டு கவரையும் ஒட்டி எடுக்க போகிறேன். இது ஒட்டுறதுக்கு மைதாவை நான் இந்த மாதிரி பேஸ்ட் போல் ரெடி பண்ணியிருக்கேன். இது இந்த கவரோட டிசைன் இருக்கிற அந்த எழுத்து இருக்க பகுதியில் பூசிக்கோங்க. அதுக்கு மேலே ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க இன்னொரு கவரை இந்த மாதிரி வச்சுடுங்க. இப்போ இந்த கவர் நல்லா நமக்கு தடிமனாக இருக்குங்க. ஒரு பிளேட் போல் இருக்கும். நான் 2 கவரை வட்டமாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கவர் கூட பயன்படுத்தலாம். இப்போ இடியாப்ப குழல் எடுத்துக்கோங்க. அது உள்பகுதியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ இடியாப்ப அச்சு தட்டை போட்டுடலாம். ரெடி பண்ண மாவை இதில் ஃபில் பண்ணிக்கலாம். மாவு 3/4 பாகம் வரையும் இருக்க போல் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடியாப்பத்தோட அந்த குழலை க்ளோஸ் பண்ணுற மூடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாயச மிக்ஸோட கவரை இதில் வைக்கிறேன். இது எதுக்காகன்னு கேட்பீங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த கவர் எதுக்காக வச்சுருக்கோன்னா, இடியாப்ப மாவை பிழிஞ்ச பிறகு மாவு நமக்கு கொஞ்சமாக மீதமாகும். அந்த மாவை அடியில் இருக்கிற அந்த அச்சித்தட்டு, நம்ம போட்டிருக்க அந்த பாயச மிக்ஸோட கவர் எல்லாமே சேர்ந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுறதுனால இடியாப்ப மாவு பிழிஞ்ச பிறகு கொஞ்சம் கூட மாவு நமக்கு அந்த இடியாப்ப குழலில் மீதமாகாதுங்க. அரிசியை ஊற வச்சு அரைச்சி அதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடியாப்பம் செய்கிறதுனால இடியாப்பம் பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடையில் மாவு வாங்காமல் அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் இந்த மெத்தடில் கூட இடியாப்பம் செய்யலாங்க. கையே வலிக்காமல் பூ போல் இடியாப்பம் அழகாக பிழிஞ்சு எடுக்கலாங்க. இப்போ நீங்களே பாருங்கள், மாவு உள்பகுதியில் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகலை. இதுக்கு காரணம்
மாவோட மேல் பகுதியில் நம்ம போட்டிருந்த அந்த கவர் தாங்க. இந்த கவரை நம்ம இது போல் பயன்படுத்துறதுனால இடியாப்பம் மாவு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. இந்த மெத்தடில் இடியாப்பம் செய்யும்போது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். இடியாப்பம் பிழியும் போது கை வலிக்காமல் பிழியலாங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ஐடியாவை நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் மட்டும் வைக்காமல் இந்த மாதிரி தேங்காய் பூவை துருவிட்டு அதை இடியாப்பம் மேலே தூவிட்டு அதுக்கு மேலே நாட்டு சர்க்கரையை இது போல் தூவி கொடுத்துட்டு இப்போ இது சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம். சில நேரம் புதுசாக ஏதாவது பேக்கெட் வாங்கியிருப்போம். புதுசாக ரெசிபி ட்ரை பண்ணலான்னு செய்வோம். அந்த ரெசிபியோட செய்முறை விளக்கம் நமக்கு படிக்கிறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இப்போல்லாம் சின்ன வயசுலேயே கண்ணில் பிரச்சனை வந்துடுது. அதுவும் வயசானவங்களாம் படிக்கணுன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி டைமில் அந்த ரெசிபியை படிக்கிறதுக்கு இது போல் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பாருங்கள். எழுத்து உங்கள் கண்களுக்கு நல்லா பெருசாக தெரியுங்க. இதே மெத்தடை நிறைய இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணலாம். எழுத்து சின்னதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கினோன்னா பாதி குடிச்சிட்டு மீதி வைப்போம். அதுவும் இது போல் கேஸ் இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸை பாதி குடிச்சிட்டு மீதம் வைக்கும்போது அந்த கேஸ் அதில் குறைஞ்சி போயிருக்குங்க. மீதி இருக்கிற அந்த கூல்ட்ரிங்க்ஸில் டேஸ்ட் அந்த அளவு இருக்காது. அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸை ஒரு பாதி எடுத்த பிறகு இந்த மாதிரி பாட்டிலில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் மேலே வர வரைக்கும் வச்சுட்டு இப்போ டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். இதோட கேஸ் நமக்கு குறையவே குறையாது. மறுமுறை எடுத்து குடிக்கும்போது இதோட டேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எப்படி இருந்ததோ அது போலவே இருக்கும். அடுத்த டிப்பு, நம்ம கிச்சனில் எண்ணெய் பாட்டில் வைக்கிற இடம் இல்லை எண்ணெய் பாட்டில் வச்சுருக்கிற ட்ரே எல்லாமே எண்ணெய் பிசு பிசுப்பாகவே இருக்குங்க. இதை நம்ம சோப்பு, லிக்விடு, தண்ணி அப்படின்னு எதுவுமே ஊற்றாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி எண்ணெய் பாட்டிலெல்லாம் வெளியில் எடுத்துருங்க. எண்ணெய் வைக்கக்கூடிய அந்த இடத்துலையாக இருக்கலாம், இல்லைனா இது போல் எண்ணெய் ட்ரேயாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் ஒரே நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. எண்ணெய் பசையை இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் துணியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா துணியில் எண்ணெய் பிசுப்பு ஒட்டிக்கும். அதை க்ளீன் பண்ணுறது ஒரு வேலையாக இருக்கும். அதுக்கு பதிலாக டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி எடுத்த பிறகு இந்த மாதிரி முகத்துக்கு பூசுகிற பவுடரை அந்த எண்ணெய் ட்ரேயில் தூவி விட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் வைக்கிற இடத்துல கூட இது போல் செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த பவுடர் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு நல்லா அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துடலாம். இது இந்த ட்ரேக்கு மட்டும் இல்லைங்க, எண்ணெய் பாட்டில் மேலே இருக்கிற அந்த எண்ணெய் பிசு எண்ணெய் பாட்டிலோட அடிப்பகுதியில் கூட இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். இதனால பாட்டிலில் இருந்து மறுபடியும் நமக்கு அந்த ட்ரேலையோ இல்லை எண்ணெய் வைக்கிற அந்த இடத்துலையோ எண்ணெய் பிசுப்பு இருக்காது. இந்த மாதிரி முகத்துக்கு பூசுகிற பவுடரை எண்ணெய் பிசுப்பு சரி பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இதை வாரம் ஒரு முறை நீங்கள் க்ளீன் பண்ணாலே அடிக்கடி க்ளீன் பண்ணணுங்கிற தேவை இருக்காது. நம்ம கிச்சனும் இந்த மாதிரி பொருட்கள் வைக்கிற இடமும் க்ளீனாகவும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஃபைனலாக ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்தாலே போதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.